கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 13:4. Matthew 13:4. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ரொம்ப லெகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் கிராமங்களில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு வயல் இல்லை ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் தோட்டத்துக்கும் பக்கத்து தோட்டத்துக்கும் இடம் இருக்கும். இல்லை உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே அது பெரிய இடமா இருந்தால், வழியில் நீங்கள் போய் இது பண்ணுவதற்கு, தண்ணீர் பாய்ச்சுவதற்கு, இல்லை விதைக்கிறதுக்கு, இல்லை உழுகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அது வழியாக தான் எல்லாரும் கடந்து போக முடியும். இப்போ உங்கள் தோட்டத்தை தள்ளி அடுத்த தோட்டத்துக்கு போகணுன்னா, நடுவில் ஒரு வரப்புன்னு சொல்லுவாங்க. அதன் மேலே தான் நடந்து போகணும். அது என்ன ஆகும்னா, இந்த நடந்து 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 அந்த பகுதி நல்ல நல்ல எது கல் தர போல் ஆயிரும். நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். எப்படி நடந்து 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 பாதை கடினமாகி அது உங்களுக்கு விதை விழுந்தாலும் அதில் என்ன பண்ணாது, அதில் தண்ணீரும் இருக்காது, அதில் ஈரப்பதம் இருக்காது, அதில் ஒரு கடினமான மண்ணுங்கிறதுனால விதையும் உள்ளே போகாது. அதனால் அது ஒன்றுமே இருக்காது, விதை அப்படியே தான் கிடக்கும். அதனால் இப்போ விதைக்கும்போது அந்த விதைக்கிறவன் விதைக்கும்போது அந்த வரப்பு மேலே உழத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் விதையை கையில் எடுத்து இப்படி வீசி தான் விதைப்பாங்க. ஏன்னா நாங்கள் காடு வைத்திருந்தோம். அந்த காட்டில் விதைக்கும்போது அது அப்படி தான் விதைப்பாங்க. அந்த மாதிரி தான் விதைப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், எல்லா இடத்துலையும் விழுகும். இப்போ இந்த வரப்பு மேலே வழி, அதான் வழி அருகேன்னு சொல்லக்கூடியது, வரப்புன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். வழி அருகே என்று சொல்லக்கூடியது அதுதான். இப்போ அதில் விழுகிற விதை அது வளர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதற்கு தண்ணீரும் கிடையாது. ரெண்டாவது அந்த இது பயங்கர கடினமாக இருக்கும் நடந்து நடந்து. அதனால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்போ அந்த விதை அது மேலே கிடக்கும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் விதைக்கிற அன்னைக்கு எப்படியும் பறவைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த மண்ணில் போடுற விதையை இது பண்ணாது. ஏன்னா அதுக்கப்புறம் உழுதுருவாங்க, இல்லை அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிருவாங்க. அது பறவை எடுக்க முடியாது. ஆனால் வழியில் விழுகிற விதை நல்ல அழகாக தெளிவாக தெரியும். பார்த்தாலே நம்ம கண்ணுக்கும் தெரியும். இந்த பறவைகள் என்ன பண்ணுன்னா, உடனே அந்த வயலோட வரப்பில் விழுகிற விதையை கொத்தி சாப்பிட்ரும். ஏன்னா பறவைகள் அது என்ன பண்ணுறோம், அவங்க இரையாக பயன்படுத்திடுவாங்க. ஏன்னா அந்த பறவைகளுக்கு இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரியும். இந்த வரப்பின் மேலே விழக்கூடிய விதை விழுந்துடும். காரணம் என்ன, அது நல்ல கடினப்பட்ட ஒரு தரையாக இருக்கிறதுனால அதில் ஒன்றுமே இருக்காது. அதனால் அது உடனே என்ன, பறவைகள் அன்னைக்கே எடுத்துரும். ஏன்னா பறவைகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், விதைக்கிறது நல்லா தெரியும். அதனால் பறவைகள் அதை எடுத்து போட்டுரும். இதை அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அங்கே உட்கார்ந்திருந்த எல்லாருக்கும் இது விளங்கக்கூடிய ஒரு ஓமானம், ஒரு அடையாளம், அவர்களுக்கு நன்றாக பரிச்சயமான தெரிந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். சரியா? ரைட். இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போவுமே தன்னுடைய பிரசங்கத்தில் எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய, அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய காரியங்களை தான் எப்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுப்பார். ஏன்னா பறவையை பாரு, பூமியை பாரு, நிலாவை பாரு, சூரியனை பாரு, இப்படி எல்லாமே அவர் சொல்லுகிற காரியம் எல்லாமே என்ன, மரம், செடி, கொடி, நிலம், இப்படிப்பட்ட காரியங்களை தான் காட்டி, அதாவது அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு பரிச்சயமான காரியங்களை தான் சொல்லி கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு நிறைய என்னென்னா, நிறைய பேர் கிறிஸ்தவ போதகர்கள் என்று சொல்கிறவங்க, அவங்க பிரசங்கம் பண்ணால் நம்ம டிக்ஷனரி இல்லாமல் பார்க்க முடியாது. அவங்க உபயோகப்படுத்துகிற வார்த்தை அவ்வளோ கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெரியும்னு சொல்லக்கூடியதா. ஒரு சிலர் பேசுனாங்கன்னா நம்ம அறிவுக்கு எட்டாத மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க. அவர் நல்லா பேசின மாதிரி இருக்கும், ஆனால் என்ன பேசினார்னு புரியாது. எப்படி பயங்கரமாக மூச்சை விடாமல் அப்படியே தம் கட்டி பேசுவார், எல்லாரும் கை தட்டுவாங்க. கடைசியில் என்னப்பா பேசினார்னா ஒருத்தருக்கும் தெரியாது, கை தட்டினவனுக்கு தெரியாது, கேட்டவனுக்கு தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப பெருசவர், அவர் பயங்கரமாக பேசினார், அவர் பெரிய டாக்டரேட் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப லெகுவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
அதனால தான் நான் எப்போவுமே சின்ன பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் புரியும் விதமாக நடைமுறை தமிழில் பேசுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நம்ம சொல்லுகிற செய்தி கேட்கிறவர்களுக்கு எளிதாக விளங்கும் விதமாக சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். செய்வோமா? ஏன்னா அப்போ தான் கேட்குறவங்க புரிஞ்சு கொள்வாங்க. அவங்களுக்கும் கர்த்தரை பொறுத்தும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் அறிந்து கொள்ள முடியும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றாட வாழ்வில் நம்ம எல்லோரும் காணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய காரியங்களை கொண்டு அர்த்தமுள்ள ஆழமுள்ள சத்தியங்களை சொல்லி கொடுத்தது போல நாங்களும் மற்றவர்கள் எளிதில் விளங்கக்கூடிய விதமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னரை சந்திப்போம்.